ச்சே, ரோஜா அம்மா வெளியே வந்தா பாத்துட்டு போலான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். ரோஜா வெளியவே வர மாட்டாளே. இப்ப எப்படி அவளை வெளியே வர வைக்கிறது? ரோஜாவோட அண்ணன் வேலைக்கு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பாடா, அவர் போனதுக்கு அப்புறம் ரோஜாவை ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னங்க, என்ன? உங்க ஃபைல அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. குடு. என்னங்க, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். போ பேசாம. இவருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்றாரு? ரோஜா எங்க இருக்கா, நல்லா இருக்காளா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்றது? கண்மணி, நீயும் ரோஜாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க மூலியமா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருந்தா சொல்லுமா. அவங்க வீட்ல எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம். ரோஜா எங்க இருக்கான்னு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. அக்கா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டச் இல்லாம அப்படி அப்படியே போயிட்டாங்க அக்கா. நானும் ஸ்ரீயும் தான் ஏதோ ஒரே ஊர்ல இருக்கிறதுனால அடிக்கடி மீட் பண்ணிப்போம், அப்பப்போ ஃபோன்ல பேசிப்போம். அதனால எனக்கு இப்ப யாரை சொல்றது, யார் வீட்டுல போய் விசாரிக்கிறதுன்னு கூட தெரியல. கண்மணி, கொஞ்சம் அங்க பாரு. ராஜா அந்த பால்கனில நின்னு ரோஜா வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் கண்மணி, ஒருவேளை ரோஜாவை பார்க்கணுன்ற ஆர்வத்துல இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் கேட்டுட்டாருன்னா என்ன பண்றது? அதெல்லாம் கேட்க மாட்டாருக்கா. ரோஜா வீட்டுல தான் ரோஜாவோட அண்ணன் இருக்காருல, அவருக்கு பயந்துட்டே இவர் பேசாம தான் இருப்பாரு. சரி, எதுக்கும் ராஜா அண்ணன் உள்ள போற வரைக்கும் நம்ம இங்கே நிப்போம். ரோஜாவோட அண்ணன் போயிட்டாரு. இதுதான் கரெக்டான டைம். இப்பவே ரோஜா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அவர் வரதுக்கு முன்னாடி ரோஜாவை எப்படியாவது பார்த்துட்டு வந்துடணும். சார், என்ன சார் ஒரு மாதிரி சோகமாவே வரீங்க? ஒன்னும் இல்ல ஆறுமுகம். என்ன சார், நம்ம ரோஜா பாப்பாவை நினைச்சிட்டு வரீங்களா? என்ன ஆறுமுகம், இப்ப எதுக்கு நீ ரோஜாவை சொல்ற? நான் அவளை ஒன்றும் நினைக்கலையே. ஐயோ சார், நீங்க எப்ப கார்ல இருந்தாலும் ரோஜா பாப்பாவை பத்தி தானே பேசிட்டு வருவீங்க. அதனால நான் யதார்த்தமா கேட்டேன். நீங்க ஏன் சார் இவ்வளவு தடுமாறுறீங்க? இல்ல, ஒன்னும் இல்ல. சாருக்கு என்னாச்சு? ஏன் ரோஜா பாப்பாவை பத்தி கேட்டோன்னே இவ்வளவு பதட்டப்படுறாரு? அக்கா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை இந்த பிரச்சனையில ரோஜா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளாக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சே கண்மணி, அப்படிலாம் இருக்காது. ரோஜா அப்படி பண்ண கூட ஆளும் இல்ல. அவளுக்கு அவ்வளவு தைரியம்லாம் கிடையாது. இல்ல, திடீர்னு காணாம போறதுக்கு என்னக்கா காரணமா இருக்கும்? என்னவா வேணா காரணமா இருக்கலாமா, ஆனா ரோஜா தப்பான முடிவு மட்டும் எடுத்திருக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும் அவளை பத்தி. அவளும் எடுத்திருக்க மாட்டாங்கிறீங்க, அப்ப வீட்டுக்காவது வந்திருக்கணும். அப்ப ஒருவேளை அவங்க அண்ணன் ஏதாவது பண்ணிட்டாராக்கா? கண்மணி, ராஜா அண்ணன் ரோஜா வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. மாமா, மாமா ஒரு நிமிஷம். என்ன கண்மணி? மாமா, எங்க போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு வேகமா? அதுவும் கால் வேற உடைஞ்சிருக்கு. இப்ப போய் இவ்வளவு வேகமா எங்க போறீங்க? கண்மணி, ரோஜாவோட அண்ணன் இப்பதான் வேலைக்கு போனாரு. இந்த டைம் ரோஜாவை ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் கண்மணி. மாமா, இந்த டைம் மறுபடியும் போயிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணது அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவ அடி வாங்குவா. இது தேவையா உங்களுக்கு? இப்பதானே மாட்டிக்கிட்டா, அதனால கண்டிப்பா நீங்க பார்க்க வரீங்களா இல்லையான்றதுக்காகவே ஏதாவது செக் பண்றதுக்கு வச்சிருப்பாரு மாமா. கொஞ்ச நாள் ஆற விடுங்க, அப்புறம் நீங்க வரலன்னு தெரிஞ்சோடனே அவரு நார்மல் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க ரோஜா கிட்ட பேசிக்கலாம். நீ சொல்றது எனக்கு புரியுது கண்மணி. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோஜாவை ஒரே ஒரு வாட்டி பார்த்துடணும். ஏன்னா அன்னைக்கு ஜெயில நான் இருந்தப்போ அவ அவ்வளோ அழுதா, அவ்வளோ கஷ்டப்பட்டா, துடிச்சு போயிட்டா. கடைசியா நான் அவளோட அழுகையை மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவ முகத்தை என்னால பார்க்கவே முடியல. அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன்னா நான் அப்புறம் நிம்மதியா இருப்பேன். அதுக்காக தான் இப்ப போயிட்டு இருக்கேன். மாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நீங்க இப்ப அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனால ரோஜாவோட லைஃப் தான் பாதிக்கப்படும். அதை நீங்க தான் பாத்துக்கணும். இல்ல கண்மணி, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட வேலையை பாரு. கண்மணி, நம்ம மாட்டுக்கு போறோம் கண்மணி. ரோஜா வீட்டுல இல்லாத விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம போய் சொன்னோம்னு சொல்லி நம்மள சாவடிச்சிருவாரு. ஏதாவது பண்ணு. அக்கா, அக்கா விஜயாக்காவோட நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ராஜா அண்ணன் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்கக்கா, சீக்கிரம்க்கா. சரி நான் சொல்றேன். ஹலோ சின்னவாண்டு. ஹலோ அக்கா. அக்கா, ராஜா அங்கதாங்க வந்துட்டு இருக்காரு. ராஜாவா? அவர் எதுக்கு இங்க வராரு? அக்கா, ரோஜா காணாம போன விஷயம் ராஜா எனக்கு தெரியாதுக்கா. சொல்லலையா? ஐயோ, இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அக்கா, எதையாவது சொல்லுக்கா. அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ, இந்த ராஜா அண்ணன் குரல் கேக்குது. அதுக்குள்ள அங்க வந்துட்டாரா? தம்பி, வாங்க வாங்க. விஜி, அப்படியே லைன்ல இரு, கட் பண்ணிடாத. இல்லக்கா, நீங்க யார்கிட்டயும் முக்கியமா பேசிட்டு இருக்கீங்க. பேசி முடிங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். வந்து உட்காருங்க தம்பி. விஜி, ரொம்ப கூப்பிட்டு உபசரிச்சிட்டு இருக்காத. அவர் எவ்வளவு சீக்கிரம் வெளியே அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப வேண்டியதுதான் உன்னோட பொறுப்பு. அக்கா, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணன் இப்படி போறத நான் பார்த்துட்டு தான் வரேன். நான் ஒரே ஒரு வாட்டி ரோஜாவோட முகத்தை மட்டும் பாத்துக்கிறேனே. போச்சு, செத்தோம். தம்பி,
உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா ரோஜா இப்பதான் குளிக்க போயிருக்கா. அவ வரதுக்கு எப்படியும் ரொம்ப லேட் ஆகும். அவ்வளோ நேரம் குளிப்பான்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்பதான் அவளுக்கு சோப்பு டவலு எல்லாம் கொடுத்துட்டு வரேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகும் தம்பி. பரவாயில்லக்கா, எவ்வளோ லேட் ஆனாலும் என் ரோஜா அம்மாவை நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா எனக்கு அது போதும். அக்கா என்னாச்சு? ராஜா அண்ணன் பிடிச்சி பிடிவாதமா நிக்கிறாரு ரோஜாவை பார்த்தே ஆகணும்னு. அக்கா பயமா இருக்கு எனக்கு. என்னக்கா, உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உள்ள வாப்பாடு கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ தம்பி, அப்படிலாம் இல்ல, வாங்க உள்ள வாங்க. அக்கா ஒண்ணு பண்ணலாம். நீங்க இப்ப நேரா ரோஜா வீட்டுக்கு போயிட்டு அங்க அப்படியே மாமா கிட்டயும் விஜய் அண்ணிக்கிட்டயும் பேச்சு கொடுக்குற மாதிரி அப்படியே இழுத்துட்டு ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருங்க. நான் உடனே ஜோசப் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர வைக்கிறேன். ராஜா மாமாக்கும் அவருக்கும் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வர வைக்கிறேன். நீங்க சீக்கிரம் போங்கக்கா. கரெக்ட் கண்மணி, இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீ சீக்கிரம் ஜோசப்க்கு கால் பண்ணு. நான் இப்ப உடனே விஜய் அக்கா வீட்டுக்கு போறேன். சரி சரி. ஐயோ இப்ப இவர்கிட்ட என்ன பேசி நம்ம சமாளிக்கிறது ஒண்ணுமே தெரியலையே. தம்பி உட்காருங்கப்பா. இல்லக்கா, உட்காந்துட்டேன்னா எந்திரிக்க முடியாதுக்கா, முட்டி ரொம்ப வலிக்குது. நான் அப்படியே நின்னுக்கிறேன்க்கா. அக்கா, ரோஜாவை அவங்க அண்ணன் எதுவும் ரொம்ப திட்டினாராக்கா? அடிச்சாரா? ஆ ஆ, ஆ அதெல்லாம் இல்லப்பா. எப்படிப்பா நான் ரோஜாவை அடிக்க விட்டுருவேனா? அவர் கையை ஓங்கிட்டு வந்தாலே நான் தடுத்து நிப்பாட்டிடுவேன். அதெல்லாம் ரோஜா மேல ஒரு அடி கூட விழலப்பா. அக்கா, இந்த வீட்லயே உங்களை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்னு ரோஜா அடிக்கடி சொல்லுவா. அவளுக்கு நீங்க மட்டும்தான்க்கா இருக்கீங்க. அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கக்கா. சரிப்பா, பாத்துக்கிறேன். அண்ணி இது வரைக்கும் என்கிட்ட அண்ணி மாதிரியே நடந்துக்கிட்டது இல்ல, அம்மா மாதிரி இருப்பாங்க. எனக்கு அம்மா இருந்தாலுமே அண்ணி தான் அம்மா மாதிரின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாக்கா. ஆமா தம்பி, நான் கல்யாணம் வரும்போதெல்லாம் அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு ஜடையெல்லாம் பின்னி ரிப்பன்லாம் கட்டி விட்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அவளை சில டைம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அதனால நானும் ரோஜாவும் ரொம்ப க்ளோஸ். என்ன நடந்தாலும் என்கிட்ட தான் வந்து சொல்லுவா. ஓடி வருவா, அண்ணி அண்ணின்ட்டு வேகமா வருவா. அப்புறம் காலேஜ் சேர்ந்தா. காலேஜ்லயும் அதே மாதிரி தான். எப்போதுமே நான் தான் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி தருவேன். அவளோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வைப்பேன். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன். அவள் காலேஜ்க்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு உடனே கால் பண்ணுவா, அண்ணி இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுன்னு. எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்ச அந்த பிள்ளைக்கு இப்ப அது எங்க இருக்குன்னு கூடது. அக்கா, கடைசி என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல, இப்படி பார்த்து பார்த்து பிள்ளைய வளர்த்தேன். ஆனா இப்ப ஆதித்யான ஒரு பையன் கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காளே, அத சொன்னேன் தம்பி. அக்கா, அவனால எல்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. அவன் என்ன திட்ட போட்டாலும் தோத்துக்கிட்டே தான்க்கா இருப்பான். ஏன்னா அவனுக்கு அன்பு பாசத்தை விட ஈகோ தான்க்கா ஜாஸ்தி. ஆமா தம்பி, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆதித்யாக்கு ஈகோ ரொம்ப ஜாஸ்தி தான். டேய், இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? உன் மூஞ்சி இப்படி பாக்குறதுக்கு படுங்கி அவலமா இருக்குடா. கொஞ்சமாவது சிரிச்சு நல்லா பேசுடா. டேய், அந்த இடத்துல நான் பட்ட அவமானம் நீ பட்டிருந்தா உனக்கு தெரியும். அதுவும் என்ன லவ் பண்ணது, என்ன டீ ப்ரமோட் பண்ணது, என்ன லைவா ரெக்கார்ட் பண்ணதுன்னு எல்லாமே பொண்ணுங்க தான் மச்சான். ஏன்டா எனக்கு மட்டும் இந்த பொண்ணுங்கெல்லாம் எதிரியாவே வராங்க? எல்லாருமே லவ் பண்ணிட்டு ஜாலியா தான் இருக்காங்க. நானும் அப்படி இருக்கலாம்னு நினைச்சதாண்டா அந்த ரோஜாவை பார்த்தேன். ஆனா கடைசியில எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பா வந்து வைப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. மச்சான், எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லாத மச்சான். நான்லாம் பாரு, ஜாலியா ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டு தானே இருக்கேன். உனக்கு செட் ஆகல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேணாண்டா வேணா இந்த காதல் முகம், பொண்ணுங்க எல்லாம் நம் வாழ்வின் சாபம். பின்னாடி போய் நான் கண்டேன் ஞானம், பட்டாச்சு சாமி எனக்கு இதுவே போதும். நண்ப அழுவுறான், கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கூட அவ ஒர்த்தே இல்ல. அடிடாவல உடடாவல விட்ராவல தேவையில்ல. மச்சான், நீ ஏன்டா ஃபீல் பண்ற? உன்ன மாதிரி ஒரு ஆளு கிடைக்கலன்னு அவதான்டா வருத்தப்படணும். அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. விடு மச்சான். எனக்கு இப்ப அவ கிடைக்கலன்றதெல்லாம் மேட்டர் இல்ல மச்சான். ஆனா என்ன அசிங்கப்படுத்திட்டால, என்னால அததான் மச்சான் தாங்கவே முடியல. எப்படி புரண்டு படுத்தி யோசிச்சாலும் எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் தான் ஞாபகத்துல வந்துட்டு போகுது. ஸ்டேஷன்ல நம்ம எத்தனை பேர் அடிச்சிருப்போம், எத்தனை பேர் அவமானப்படுத்தியிருப்போம். ஆனா மொத வாட்டி ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருந்தேன் மச்சான். அப்படியே தனி மரமா தனி காட்டுல அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன் மச்சான், எனக்கும் பொண்ணுங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது. ஏனே புரியல எனக்கு. இப்படியே போனா எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணை பார்த்தாலும் வெறுப்பாவே இருக்கு. மச்சான், அதெல்லாம் உன் மனசுதான் மச்சான் காரணம். எல்லா பொண்ணுங்களும் தப்பான பொண்ணுங்க கிடையாது. கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாரு.
ஒரு மாதிரியே யோசிக்க வேணாம். நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். என்னால எதையுமே இப்ப யோசிக்கவும் முடியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். போடா, மனசு ரொம்ப வெக்ஸா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். சரி, ஓகே, படுத்து தூங்கு. கனவுலையாவது ஏதாவது கலர் கலரா பொண்ணுங்க வருதான்னு பாப்போம். கனவுல கூட பொண்ணுங்க எனக்கு துரோகம் பண்ற மாதிரி தான் மச்சான் வரும். சரி சரி, போய் படுத்து தூங்கு போ. செம்பா, என்ன சூப்பை வைக்கணும், கொஞ்சம் நல்லா எலும்பா போடுண்ணே. போட்டுடலாமா? எவ்வளோக்குமா வேணும்? 100 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே. சரிம்மா, அப்படி ஓரமா நில்லுங்க. நான் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிண்ணே. செம்பா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உன் தம்பி ராஜாவை ஜெயில போட்டாங்களாமே, இப்ப எப்படி இருக்கான்? ஆமா, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கான். தலையில முட்டிலெல்லாம் போலீஸ் அடிச்சதா சொன்னாங்க. இப்ப அவனுக்கு அந்த காயம்லாம் ஆறிடுச்சா? கட்டு போட்டிருக்கோம், பரவாயில்லாம இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? அப்பவே சரியாயிடுச்சு செம்பா. பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பார்க்க தான் முடியல. பார்க்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பார்க்கலாங்க. வீட்டுக்கு தான் வரணும்னு இல்லை, ஸ்கூலுக்கு கூட போய் பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படிலாம் தோணல போல. நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசை, ஆனா பண்ண முடியல. அப்புறம் ராஜாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் விசாரிச்சதா சொல்லு. நேர்ல வந்து நீங்களே கேட்டீங்கன்னா அவனும் சந்தோஷப்படுவான். வேண்டாம், இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கான். மறுபடியும் என்ன பார்த்தா கோபப்படுவான். எதுக்கும் அவனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு விடு. கேட்டா நீயே கேளு, அப்படி இல்லைன்னா அதை கூட கேட்கணும்னு அவசியம் இல்லை. செம்பா, நம்ம எல்லாரும் ராஜாக்கு கண்மணியை தானே பேசணும். அவன் என்ன வேற ஒரு பொண்ணு விரும்பி இருக்கான் போல. ஆமா, அதை பத்தி என்கிட்ட பேசினான். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அப்புறம் கண்மணி கிட்டயும் பேசி இப்ப எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க. கண்மணியே விட்டு கொடுத்துட்டாளா? ஆமாங்க, கண்மணி விட்டு கொடுத்துட்டா இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த பிரச்சனையா? என்ன? ராஜா காதலிச்ச பொண்ணு அவங்க வீட்டுல அவங்க விஷயம் தெரிஞ்சதுனால பொண்ணை தூக்கிட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் ராஜாக்கு தெரியாது அந்த பொண்ணு அங்க இல்லைன்னு. இப்பதானே ஜெயில இருந்து வந்தான், அதனால உடனே அந்த விஷயம் எல்லாம் சொல்ல வேணாமேன்னு சொல்லாம இருக்கோம். இப்ப அந்த பொண்ணை எங்க போய் தேடுறது, எப்படி போய் தேடுறதுன்னு ஒண்ணுமே தெரியாம கண்மணி, நானு, சின்னவாண்டை எல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கோம். ஐயோ, என்னது இது இப்படி நடக்குது? இப்ப அந்த பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிப்பீங்க? அதான் தெரியல, ஏதாவது பண்ணணும். அம்மா, எலும்பெல்லாம் வெட்டிட்டேம்மா. கொடுங்கண்ணே. இந்தாங்கண்ணே காசு. சரிம்மா. கடையில் எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு சூப்பு தான் வைக்க போறேன். உங்களுக்கு பிடிக்கும்ல, நான் உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். சரி செம்பா, நான் போயிட்டு வரேன். பிள்ளைங்களை பார்த்துக்கோ. செம்பா, ராஜாவை வருத்தப்பட வேணான்னு சொல்லு. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லு. சரிங்க. I love you, Roja.